அன்பான நேயர்களுக்கு ஆச்சியின் அன்பு வணக்கங்கள்ப்பா. இன்றைக்கி நம்ம ஒரு சோப் மேக்கிங் பார்க்க போகிறோம். கற்றாழை சோப்பு. கற்றாழை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சோப்பு, ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கற்றாழையை சேர்ப்பாங்க. ஏன்னா அதை குமரின்னு சொல்லுவாங்கப்பா. அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்ல சைன் கிடைக்கும் உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் தேவைன்ட்டு. இப்போது தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம்ப்பா. சோப் பேஸ் எடுத்துகிட்ருக்கேன். எப்போதும் பண்ணுற மாதிரி தான், டபுள் பாயில்டு மெத்தடு தான். சோப் பேஸ் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் சோத்துக்கத்தால் ஒரு பாதி பீஸ் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறமா வந்து விட்டமின் இ டேப்லெட்டு 1 2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது சென்ட்டுப்பா. அதுவும் இல்லாமல் ரோஸ் வாட்ரு. ஏன்னா இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை மிக்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஆல்மண்ட் ஆயில் அது ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம்ப்பா. அப்போ தான் நல்லா க்ளோ கிடைக்கும். இந்த சோப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. இப்போ நீங்கள் வெளியிலலாம் போய் வாங்குறச்ச அது வந்து க்ரீன் கலராக இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கெமிக்கல் கலருக்காக போட்டிருப்பாங்க. இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. சோப் பேஸ் மட்டும்தான் கெமிக்கல். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஆலோவேராவை எடுத்துட்டோம்ப்பா. அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாலே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம அது செடியிலேருந்து எடுத்து வச்சிடணும். அதில் வந்து ஒரு எல்லோ கலராக ஒரு ஃப்ளூயிட் வரும். அது வந்து ரொம்ப பாய்சன்ப்பா. அதுவும் இல்லாமல் எதுக்காவது யூஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் எரிச்சலாக எரியும். அதனால் எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் உள்ளே இருக்க ஜெல்லை எடுக்கணும். எனக்கு தேவையான அளவுக்கு அந்த ஜெல் கிடச்சிருச்சுப்பா. இதை என்ன பண்ணலான்னா இது வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதனால் ஜாரில் போட்டு ஒரு சுற்றிடலாம். இப்போ ஆலோவேரா ஜெல் எடுத்தாச்சுப்பா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோப் பேஸை எப்போதும் போல் டபுள் பாயில்டு மெத்தடு தான். வாங்க இப்போ டபுள் பாயில்டு மெத்தடுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சோப் பேஸ் போட்டு வச்சாச்சுங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் உருகிடும். இப்போ உங்களுக்கு பேஸ் வந்து மெல்ட் ஆகிடுச்சுப்பா. இப்போ நம்ம எல்லாம் தேவையானதெல்லாம் இப்போ இதை கலந்துக்கலாம். இதை எடுத்து கீழே வச்சுக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ விட்டமின் இ டேப்லெட் ஊற்றுறோம்ப்பா. அதனால உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும். அதுக்காக அதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதை பாருங்கள் ஆலோவேரா ஜெல்லு அதையும் மிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் ஆல்மண்ட் ஆயில்ப்பா. அப்புறம் ஸ்மெல்லுக்காக சென்ட் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்ப்பா. இன்னும் சோப்புன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ரோஸ் வாட்டருப்பா. இது வந்து நல்லா கலக்கிறதுல தான் இருக்குது. நம்மளுக்கு அப்போ தான் சோப்பு வந்து நல்லா வரும். நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு கலர் எதுவுமே நம்ம சேர்க்கலப்பா. சேர்த்தா நம்ம ஃபுட் கலர் தான் சேர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஜெல்லு வந்து ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அதனால் நாங்கள் அப்படியே போட்டிருக்கோம். கலர்லாம் எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸி தான்ப்பா. இது நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போகிறோம். அதுவும் இல்லாமல் இதை பண்ணி வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சோப் ரெடி ஆகிடும். அப்புறம் 1 வீக் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகும்ப்பா. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு சோப்பை. இப்போது நம்ம மோரில் ஊற்றிக்கலாம்ப்பா. பாருங்கள் ரொம்ப ஈஸி தான்ப்பா. நீங்கள் சோப் பேஸில் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பியர் சோப்பில் பண்ணலாம்ப்பா. உங்களுக்கு சோப் பேஸ் வேணும்னா நீங்கள் எங்ககிட்டே கேட்கலாம். சோப்பு ஊற்றியாச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணோன்னா நம்மளுக்கு சோப்பு வந்து செட் ஆகிடும். இப்போ ஆலோவேரா சோப்பு வந்து ரெடி ஆகிடுதுங்க. பாருங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ்லாம் ரெடி ஆகிடுது. பாருங்கப்பா நம்மளுக்கு சோப்பு ரெடி ஆகிட்டு 3-4 ஹவர்ஸ்லாம் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நம்ம கலர் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணலப்பா. ஏன்னா அந்த ஜெல்லை மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால தான் ஒயிட் கலராக இருக்குது. இது ரொம்ப ஈஸிப்பா. ஒரு 1/2 ஹவரில் ரெடி பண்ணிடலாம். ஒரு 3-4 மணி நேரத்தில் சோப்பு ரெடி ஆகிடும். 1 வீக்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அதுவும் இல்லாமல் நிறைய கெமிக்கல்லாம் நம்ம சேர்க்கல, ஒரே ஒரு கெமிக்கல் தான் சேர்த்துருக்கோம், கலருக்கும் சேர்க்கலப்பா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சோப்பு வேணும் அப்படின்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சோப் பேஸும் இருக்குப்பா எங்ககிட்ட, அதுவும் இல்லாமல் மோல்டும் இருக்குது. நாங்கள் சோப் மேக்கிங் கிளாஸ் கூட எடுக்கிறோம். வேணும்னா நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சோப்பு பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸான ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.